ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். எனக்கு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸும் அப்புறம் நைட்டு டின்னரும் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த வீடியோ இருக்கும். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, பனானா அப்பம் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது, அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். 2 வாழைப்பழம் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்நாக்ஸுக்கு நம்ம மாவுலாம் ஊற வைக்க தேவையில்லை, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ வாழைப்பழம் 2 வாழைப்பழம் தோல் உரித்து எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பூவும் எடுத்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போடுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பும் போட்டுக்க போகிறோம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம மூடி வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பனானா அப்பம் மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா கடாயில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கணும், தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். டக்கு நம்ம செஞ்சிடலாம். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பக்கம் வெந்தோன்னா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாகவே இருக்கணும் அடுப்பு, இல்லாட்டி மேலெல்லாம் கருத்துரும். அந்த பனானாலாம் உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் மீடியமாகவே அடுப்பு வச்சுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி. நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான அப்பம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இடையிலே டீயும் போட்டு ரெடி பண்ணிட்டேன். டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பார்க்குக்கு தான் போக போகிறோம். பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலான்னு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பார்க்கு. சரி, கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு நம்ம வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்ல வெயில் அடிக்குதுங்க, எனக்கு சூப்பரான ஒரு வெயில். ரொம்ப சின்ன பார்க்கு தான், ஆனால் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். பசங்களாம் ராக்கெட் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மாற்றி மாற்றி நாங்கள் விளையாடுவோம், எல்லோரும் விளையாடுவோம். கேம்லாம் முடிச்சுட்டு டெய்லி எங்களுக்கு இப்படி தான் போகுது. இந்த கொரோனா வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இல்லாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே சாயந்தரத்தில் அவருக்கு ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் டைம் ஓட்டிகிட்ருக்கோம். சனி ஞாயிறுனா இந்த பார்க்கில் நிறைய பேர் வருவாங்க. மற்ற நாளாக பெருசாக யாரும் வரமாட்டாங்க. காலியாக தான் இருந்துச்சு, நமக்கு பயமும் இருக்காது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் மாற்றி மாற்றி விளையாண்டுக்குவோம் ஒரு கேமே. அப்படியே ஒரு சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது சின்ன பார்க்கு தான், ஆனால் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நமக்கு உள்ளே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பச்சையான ஒரு இடத்த பார்த்தோன்னா நல்லாயிருக்கும்ல. அதுக்காக தான் சாயந்தரத்தில் இந்த மாதிரி தான் எங்களுக்கு டைம் போகுது. சிவானி ஜாலியாக விளாண்டுருக்கா. இப்போ விளையாண்டு முடிச்சாச்சு. விளாண்டாச்சா செம்மையாகவே இருக்குது தர்ஷன். சூப்பரான ஒரு விளையாட்டு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கள் கார்கிட்ட போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம்.
ரொம்ப நேரம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே விளையாண்டோம். ஜாலியாக இருந்துச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு வந்துட்டு நான் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பாசிப்பயிறு வந்து இந்த மாதிரி முளை கட்டி வச்சுருந்தேன்ல, ஒரு நாள் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். இப்போ அதை தான் நான் தோசை செய்ய போகிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தோசை முளைக்கட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தோசை செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். அந்த முளைக்கட்டி அந்த பயிர்லேருந்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது. நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம குறைப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடியாக அந்த பயிரெலாம் வச்சுருந்தோன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு அரைச்சிட்டு நம்ம ஒரு தோசை செஞ்சுக்கலாம். தக்காளி சட்னியோ கார சட்னியோ அரைச்சி டக்குன்னு நம்ம ஒரு டின்னருக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கரண்டி போல் ஊற்றிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க முடியாது, கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்க்க முடியும். நான் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. நல்ல ஒரு ப்ரோட்டீனானது. இப்போ நல்லா வெந்துருச்சு. நாம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கூட நான் இன்னொன்று ஊற்றுறேன். இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி தான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அரைச்சேன். அதை நான் காமிக்கல, லேட் ஆகிட்டதுனால காமிக்கல. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.